நிறைய பேர் நம்மளை கேட்பாங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஏன்னா ஒரே குழந்தையோடவே நிறுத்திட்டீங்களா? இன்னொரு குழந்தை? இப்போ இந்த குழந்தைய குறித்து நிறைய பேர் கேட்கும்போது வலியாகவும் வேதனையாகவும் இருக்கும். ஏன்னா நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். பட் ஆனாலும் கர்ப்பம் திறக்கப்படாத ஒரு சூழலில் குழந்தைய பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் வலியிலும் வேதனையிலும் இருப்போம். அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைமை ஏதாவது இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட தெளிவாக பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபிக்கும்படி 3 ஜெப குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உங்கள் நிலைமையில் அந்த அற்புதத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 30:22 பார்த்தீங்கன்னா, ராகேலுடைய கர்ப்பத்தை ஆண்டவரே திறந்தார். இயேசுவின் நாமத்தினால அது நடந்தது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கிறவராக இருக்கிறார். அது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னை நினைக்கணும்ப்பா. ஏன்னா ராகேல் அவர் நினைவு கூர்ந்ததுனால தான் அது நடந்துச்சு. ஆண்டவர் நீங்கள் நினைக்கணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். முதல் ஜெப குறிப்பு, தேவன் என்னை நினைக்கணும். நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேன். அந்த நிலைமையை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்னை நினைக்கணும்ப்பா நினைக்கணும்ப்பான்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, என் கர்ப்பத்தை ஆண்டவரே திறக்கிற ஒரு அற்புதம் உங்களால் பண்ண முடியும் ஆண்டவரே. என் கர்ப்பத்தை கர்த்தர் நீங்கள் திறக்கும்படியாய், என் கர்ப்பத்தை நீங்கள் திறக்கும்படியாய், மூடி இருக்கிற எல்லா கர்ப்பங்களையும் கர்த்தர் திறக்கும்படியாய் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆதியாகமம் 30:22 மையமாக வைத்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது பாருங்க, அந்த காத்திருக்கிற அந்த காலத்தில் விசுவாசம் குறையக்கூடாது. எனக்கு, என் கணவருக்கு குறையக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குறையக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தை திறக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கறத பார்ப்பீங்க. அப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைய நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நாள் முழுவதும் இந்த 3 காரியத்துக்காக ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.